சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. மீண்டும் சவரன் 64,000 ரூபாயை கடந்தது. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி கற்றுத்தரப்படுவதற்கு மத்திய அரசின் கல்விக் கொள்கையே காரணம். தமிழிசையின் மும்மொழி வாழ்த்தில் இந்தி இடம்பெறாததை சுட்டிக்காட்டி இதுதான் தமிழ்நாட்டின் உணர்வு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது? மும்மொழி கொள்கையை வலியுறுத்தக்கூடிய அண்ணாமலைக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கேள்வி. குஜராத்தின் ஜாம்நகரில் வனவிலங்கு மறுவாழ்வு மையமான பந்தாராவை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பறவை உள்ளிட்டவற்றுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார். குற்றால அருவிகளில் குறைந்தது வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 3 நாட்களுக்கு பிறகு அனுமதி. மதுரையில் அவனியாபுரம் அருகே சாக்கு முட்டையில் பெண் சடலம். கொலையா என்று காவலர்கள் விசாரணை. திருவாரூரில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரதம். 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருப்பதியில் தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு. மோசடியை தடுக்க தேவஸ்தானம் அதிரடி முடிவு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் 5வது நாளாக நீடிக்கும் போராட்டம். தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய முடிவை கைவிட்ட மீனவர்கள். தயாளு அம்மாளின் உடல்நலம் குறித்து கேட்டறிய சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மு க அழகிரியும் மருத்துவமனைக்கு வருகை. தமிழ்நாட்டில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்க மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள். ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா. நாகர்கோவிலிருந்து சுவாமி தோப்புக்கு பேரணியாக சென்ற பக்தர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் கோலாகலமாக தொடங்கிய ஜல்லிக்கட்டு. வாடி வாசலில் இருந்து சீரிப்பாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கி வரும் வீரர்கள். வடக்கர்காடு தமிழரசர் இருங்கலூர் வீரக்குடி நாடு அதிபதி சூப்பர் நல்ல நீங்கள் ஒருத்தர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு. காஷ்மீரில் பொதுத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. ரஷ்யாவுடன் போரிட்டு வரக்கூடிய உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்தியது அமெரிக்கா. ட்ரம்ப் உடனான சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கி வாக்குவாதம் செய்த நிலையில் நடவடிக்கை. மகாராஷ்டிரா அமைச்சர் தனஞ்சய் முண்டே ராஜினாமா. கொலை வழக்கில் உதவியாளர் கைது செய்யப்பட்டதை அடுத்து முடிவு. கர்நாடக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் ஓய்வுக்கு சோஃபா வாங்கப்பட்டதால் சர்ச்சை. பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டனம். ஜெல்லி மற்றும் எம்சான் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கட்டுமானத்தில் மூலப்பொருட்களாக திகழக்கூடிய ஜெல்லி, எம்சான் விலை கடுமையாக அதிகரித்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் எம்சான் விலை ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 5000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 2500 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு யூனிட் ஜெல்லி விலை 4000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் நடப்பு நிதியாண்டுக்குள் முடிக்க வேண்டிய அரசின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜெல்லி, எம்சான் விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள், கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஜெல்லி, எம்சான் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் டிரான்சிட் பாஸ் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். உடல்நலக்குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தயாளு அம்மாளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி ஆகியோர் நலம் விசாரித்தனர்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனைவியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தாயாருமான தயாளு அம்மாள் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வசித்து வருகிறார். நேற்று இரவு அவருக்கு திடீரென்று மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தயாளு அம்மாளுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வரக்கூடிய நிலையில் நாகை மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் நேற்று இரவு நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து இன்று காலை மீண்டும் மருத்துவமனைக்கு வந்து தாயாரின் உடல்நலம் குறித்தும் விசாரித்தார். அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். இதேபோன்று தயாளு அம்மாளின் மூத்த மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரி மருத்துவமனைக்கு நேரில் வந்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக சரிந்து வந்த 22 கேரட் ஆபரண தங்கம் விலை செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 64,000 ரூபாயை கடந்துள்ளது. சென்னையில் கடந்த 25ஆம் தேதி சவரன் 64,600 ரூபாயாக இருந்த தங்கம் அடுத்த 4 நாட்களில் சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைந்தது. திங்கட்கிழமை ஒரு சவரன் 63,520 ரூபாயாக இருந்த தங்கம் அடுத்த நாளே சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 64,080 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 8,010 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1,07,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொய்யான தகவல்களை கூறி காப்பீட்டுத் தொகையை வழங்க மறுத்த நிதி நிறுவனம் பாதிக்கப்பட்டவருக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் விளமல் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 29,052 ரூபாய் செலுத்தி ஒரு பாலிசியில் சேர்ந்துள்ளார். தொடர்ந்து பிரீமியம் தொகை செலுத்தி வந்த முருகேசன் அவரது மனைவி தனலட்சுமி பெயரிலும் 99,000 ரூபாய் வரை செலுத்தி மற்றொரு பாலிசியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் தொழில் நஷ்டம் காரணமாக பிரீமியம் செலுத்த முடியாத முருகேசன் தான் செலுத்திய பிரீமியம் தொகையை வட்டியுடன் திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். உரிய சான்று அளிக்கவில்லை என்றும் 2 பாலிசிகளும் காலாவதியாகிவிட்டதால் எந்த தொகையும் திருப்பித் தர முடியாது என காப்பீட்டு நிறுவனம் கூறியதால் அதிர்ச்சியடைந்த முருகேசன் திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் பொய்யான தகவல்களை கூறி காப்பீட்டு நிறுவனம் பாலிசி பெற்றது சட்டவிரோதம் என கூறி முருகேசன் செலுத்திய 2,84,831 ரூபாயை 9% வட்டியுடன் சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு நஷ்ட ஈடாக 2 லட்சம் ரூபாயும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று கூறியும் உத்தரவிட்டது. திருப்பதி திருமலையில் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. திருப்பதி திருமலையில் சுமார் 40,000 பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக 7,500 தங்கும் அறைகள் உள்ளன. இது தவிர லாக்கர்கள், குளியலறைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய பெரிய மண்டபங்களும் உள்ளன. அவற்றில் 50 ரூபாய் வாடகை அறைகள் தவிர மற்ற அறைகளை பரிந்துரை கடிதங்கள் மூலமாகவும் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கும் தேவஸ்தான நிர்வாகம் ஒதுக்கீடு செய்து வருகிறது. சிலர் தரிசனம் செய்யாமல் சுற்றுலா வந்து செல்வது போல அறைகளை வாடகைக்கு எடுப்பதால் அடுத்து வரும் பக்தர்களுக்கு அறைகளை ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 50 ரூபாய் கட்டணம் கொண்ட சாதாரண அறைகளை தவிர மற்ற அறைகள் தரிசன டிக்கெட் கொண்டுவரும் பக்தர்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யும் தேவஸ்தான நிர்வாகம் தரிசனம் முடிந்ததும் அறைகளை காலி செய்து கொடுக்க பக்தர்களை அறிவுறுத்தியுள்ளது.